பணக்குடி தாண்டிய உடனேயே பச்சை தாவணி உடுத்திய வயல்வெளிகள் தன்னுடைய வர்ணிக்க முடியாத அழகை காட்டி எல்லோரையும் கவர்ந்தெழுத்துட்டு இருந்தது. பச்சை வயல்வெளிகள், பூந்தோட்டம் என நிறைய அட்ராக்ஷன்ஸ் பணக்குடியில் இருக்குது. கடைசியாக பணக்குடி முடிகிற இடத்துல ஒரு அம்மன் கோயில் கல்லால் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. கண்டிப்பாக இந்த கோயில் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் இதே போல் புதுசாக இருக்கும். ஏன்னா பழைய கோயில்கள் எல்லாமே கல்லால் கட்டப்பட்டது தான். இப்போ கூட புதுசு மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த கோயிலும் கண்டிப்பாக பல நூறு ஆண்டுகள் வரும். பணக்குடியில் உள்ள விவசாய நிலங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் மற்றும் காற்றாலையோடு சேர்ந்து பார்க்கும்போது வேறு ஒரு உலகத்துக்கு போனது போல ஒரு உணர்வு இருக்கும். அந்த அளவுக்கு அழகான ஒரு ஊர் அது. பணக்குடியோட பழைய பெயர் பண்குடி. இசைக்கருவிகள், குடிசை தொழிலாக செய்யப்படக்கூடிய ஒரு அழகான ஊர். இப்போ கூட நிறைய வீடுகளில் இசைக்கருவிகள் செய்கிறதா சொல்கிறாங்க, குறிப்பாக ஹார்மோனியம். பணக்குடியில் நான் கண்டு வியந்த வேறொரு விஷயம் என்ன அப்படின்னா, 100 வயதான ஒரு தாத்தா. 100 வயதுலேயும் அவர் பைசைக்கிளில் பயணம் பண்ணுறாரு. ரொம்பவே தெளிவாக பேசுகிறாரு. ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, தாத்தாக்கு 100 வயசாச்சு. விவசாயமா தாத்தா? முன்னாடி விவசாயம் பண்ணீங்களா? சரி 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 சரி. தாத்தா பேர் என்ன? அப்பாத்துறை. அப்பாத்துறை நாடாரா? ஓகே 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 ஓகே. சரி சரி ஓகே. ஓ சரி தாத்தா, சரி தாத்தா, சரி தாத்தா. டெய்லி டீ குடிக்கிறீங்களா? ஆமாம், டெய்லி இந்த குடிச்சு 2 வாடகை. சரி தாத்தா. சாப்பிடுவீங்களா? சரி தாத்தா. சரி 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 சரி. வீட்டால் உண்டா? வீட்டாலும் பெய்ய நாளாச்சு. அப்படியா? 100 வயசுல நீங்க இப்படி சைக்கிள் உருட்டிட்டு வர்றீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்கு.